செகண்ட் லவ் எபிசோட் நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா ஒரு பக்கம் குப்பிடா இருக்காங்க. கூட அவங்க ஹஸ்பண்டும் வீட்டில் பிரிஞ்சு இருக்கார் இல்லையா. ஆல்ரெடி செகண்ட் இன்னிங்ஸ் பல பேர் உருவாக்குறதுக்கான முயற்சி பண்றோம். அவங்க குப்பிடும் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால குப்பிட் ஃபீலிங்கை தீர்க்கிற வகையில் அர்ஜுனியை உள்ள அனுப்புறோன்ற மாதிரி அர்ஜுனியை உள்ள அமைச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வெக்கே பிரியங்கா 2 பேரும் க்ளோஸாக வருவாங்க. டப்புன்னு பிரேக் போடுற மாதிரி நடுவில் வந்து எப்படியாவது வந்து மோனிஷா கெடுத்து விட்டுறாங்க. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ரிங் 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 அப்படின்ற மாதிரி ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்ன்ற மாதிரி ஒரு ஃபோன் கால் பேசிச்சு. அதில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் இன்னைக்கான தொகுப்பு. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக பண்ணிடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பிரியங்கா மற்றும் மோனிஷால தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதில் குறிப்பாக வந்து பிரியங்காவால் தான் இங்கே எல்லாம் வராங்க பாய்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரியங்கா வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுறதால இந்த ரூமில் கேர்ள்ஸ் ரூமில் பாய்ஸ் எல்லாம் வராங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக தாண்டி பேசுகிறேன், வேறு எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலைன்னு அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க. ஓகே, இல்லை உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத உடனே மோனிஷா சொல்கிறாங்க. ஓகே, அது அவன் கூட சேர்ந்தா அவ்வளோதான், நீ அவன் கூட சேர்ந்தாவே கொன்னுடுவ போல, தலை வலிக்குது, உன்னையும் அவனையும் ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தலை வலிக்குது. ஸோ ஒரு பக்கம் பிரியங்காக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் என்ன மோனிஷா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. ஓகே, உடனே வந்து ஸோ நீ அவனை லவ் பண்ணால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது பிடிக்கவே பிடிக்காதுன்றத ஓப்பனாக சொல்கிறாங்க. ஓகே, அது எப்படி இதை தாண்டிலாம் பண்ண முடியாதுரி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டின்றத ஓப்பனாக வந்து பிரியங்கா சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே மோனிஷான்ற ஒரு பெரிய இடையூறு இருக்கிறதால இவங்க 2 பேர் போவாங்க, ஆனால் பிரித்து விட்டுருவோம் அப்படின்ற வேலையை நல்லா தீவிரமாக பார்க்குறாங்க. ஓகே, திரும்ப வராங்க. ஒரு பக்கம் வந்து தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப வரும்போது உன் ஆளை பார்த்தியா வைக்க, எப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு திரும்ப திரும்ப கலாச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க, இங்கே இந்த நடுவில் மாட்டிட்டு இருக்கிறது நானும் அணியும் தான் ப்ராப்ளம், அபித்தும் நான் பிரியங்காவை மட்டும் தான் ப்ராப்ளம். ஏன்னா இங்கே மோனிஷா வந்து அணியை பற்றி பேசுறதை விட வெக்கேவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அதனால வந்து இது நடுவில் ஒரு முடிவு எடுத்தால் அந்த ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மோனிஷா. ஒன்று ஆபித் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வெக்கேவை பற்றி பேச வேண்டாம். வெக்கே அதுக்கப்புறம் யாரு கூட போய் இருந்தா என்ன, யாரு கூட பேசினா என்ன, ஏன் திரும்ப 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 அதை பேசிட்டு இருக்கீங்க. இது பிக் பாஸ்ல பார்த்த மாதிரி தான். அந்த ட்ரையாங்கல் ஒன்று போச்சு இல்லை சீசன் 9ல், அந்த ட்ரையாங்கல் கான்செப்டே தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதையும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா ட்ரையாங்கல் சூப்பராக போயிட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி உட்காந்து தினேஷ்லாம் கலைச்சிட்டு இருக்காப்புல. இது நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவில் தேஜஸ் அண்டு நேகா, அதில் நேகா வந்து அவங்க ஒரு பெரிய டெக்ஸ்ட் அம்சா பிடிக்காதான் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சர்ன்னு ஒரு கிராஷ் போறாரு. யாருன்னா ஒரு நபர் போறாரு. அப்படியே அந்த லுக்கு மாறுது. லுக்கு மாறினோடனே இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பேசுறதெல்லாம் என்கிட்ட பேசாத, சீரியஸ்லி எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஐ லாஸ்ட் யுவர் அவங்க மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஒரு பக்கம் நேகா. இது போன டைம்ல தான் அடுத்து வராங்க ஸ்ருதிகா. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்ன்ற மாதிரி ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வராங்க. ஸ்ருதிகா வரல, சாரி, அது இதில் வந்துச்சு, எல்இடியில் வந்துச்சு. என்னன்னா புறா காலத்திலிருந்து ஏ காலம் வரையும் ஃபோனில் பேசியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுக்குறோம், அந்த டைமிங்கில் போய் வெளியே ஜாலியாக மன நிம்மதியாக ஓப்பனாக பேசுங்கன்ற மாதிரி போகிறாங்க. தேஜஸ் அண்ட் நேகா வெளியே போகிறாங்க. இதில் வேற நான் வந்து ஃபோனில் செக்ஸி டாக்ஸ் பேக்கலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு தேஜஸ். ஓகே, இதை தான் நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம். இப்போ அவர் பேசலான்னு இருந்திருக்காரு. பட் இவங்க அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல. இவங்க பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க. நேகா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம், ஏதோ ஒரு சீரியஸான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன்னா அந்த இடத்துல நீ இப்படி கவனிக்காமல் இப்படி அரையும் குறையுமா காது கேட்கறது பல வாட்டி பண்ணியிருக்கிற, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்களும் வந்து கன்க்ளூட் ஆகிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காருன்னு தெரியாது. ஆனால் அவர் அந்த மீனிங்கில் கேட்கல, இட் வாஸ் த டபுள் மீனிங். ஓகே, அதில் வந்து எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி பேசி அவர் வேற மாதிரி பேச ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதை சென்ஸ் பண்ணிட்டு இதில் எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி நேகா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ தேஜஸ் வந்து இந்த ஷோவே வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து ஆபித் அண்ட் மோனிஷா. இதில் குறிப்பாக வந்து கனவுல நான் வந்தனா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எல்லாரும் வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை நான் மட்டும் தான் கனவுல வரணும், அப்போ நீங்கள் என்னை பற்றி அதிகமாக நினைக்கணும், அப்போ தான் நான் மட்டும் கனவுல வருவேன்ற மாதிரி இவர் பதில் சொல்ல, நீங்கள் ரொமான்டிக் பர்சனா, ஆமாம் நான் ரொம்ப ரொமான்டிக் பர்சன் தான் அப்படின்றதும், அதுக்கப்புறம் லவ் யூ சொல்லுங்கன்னும் போது இவர் லவ் யூ சொல்ல அவங்க திரும்ப சொல்ல அப்படின்ற மாதிரி மாற்றி போயிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டராக இருக்காங்களோ மோனிஷா அப்படின்னு தோணுது. இதுவுமே என்னால் ரியலா அப்படின்னு நம்ப முடியல, சீரியஸாகவே நம்ப முடியல அப்படின்றது தான் எனக்கு இருக்குது. நான் முதல்ல நம்பிட்டேன், ஆனால் இப்போ நம்ப முடியல.
அடுத்து சிந்தூரியன் தினேஷ். ஏன்னா தினேஷ் வந்து வீணா விட்டு வேற யாருக்கிட்டையும் போய் பேசுறதே கிடையாது. அதனால இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த கான்வர்சேஷன் சூப்பரா எடுத்துட்டு போறாருங்க. ஆனா தினேஷ் கிட்ட பேசினா எப்படியாவது தினேஷ் ஓகே பண்றாரு போல, அந்த திறமை அவர் கூட இருக்குது. அதனால பயங்கரமா பேசினாரு. அதுலயும் ஒரு சொன்ன டைலாக் இருக்கு, ஒரு ஸ்கூலுக்கு போனா நல்லா படிக்கணும், காலேஜ் போனா படிக்கணும், வேலைக்கு போனா நல்லா ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஷோக்கு வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸா இருக்கணும் இல்லையா, அதுலயும் எனக்கான குவாலிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கம்பாவா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நீங்க பக்கா தான் சார் இருக்கீங்க, மாற்று கருத்தே இல்லை. அடுத்து ராஜா அண்ட் வீணா. இதுல குறிப்பா இவங்க 2 பேரும் வந்து ராஜாவை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. பட் அவர் வந்து யாருப்பா உனக்கு பிடிக்கும்னு கேட்டா எல்லாரையும் பிடிக்கும், யார்தான் அவன் ஃபேவரட், எல்லாரும் தான் ஃபேவரட், அப்புறம் என்ன புரியலையே எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு பக்கம் இருந்தாங்க. ஸோ அதில் குறிப்பா பிரியங்காவோட ஸ்மைல் இதெல்லாம் பிடிச்சிருக்கான். இதோட இந்த எபிசோட முடிச்சாங்க, அந்த பாயிண்ட்ல அந்த ஃபோன் காலை முடிச்சாங்க. இன்னொரு பக்கம் அங்கிருந்து கட் பண்ணா உள்ள பெட்ரூம்ல சண்டை போயிட்டு இருக்கு. பிரியங்கா வைக்க ஓப்பனா சொல்லிடுறாங்க, என்கூட பேசாதரா, நீ பேசாத, டேக்லைன் வைப்பாங்க, அவ ஒன்று சொல்றா இவன் ஒன்று சொல்றா, அவங்க எல்லாரும் என்னை பத்தி வந்து ஒரு டேக்லைன் கொடுத்து இதோ ஃப்ளர்ட் பண்றேன் ஆளுகுலன்னு சொல்றாங்க. என்னடா இது, நம்ம ஓரளவுக்கு ஃப்ரெண்டா தானே பேசிட்டு இருக்கோம், என்னடா இது, நீ பேசாதரான். இல்ல இதுக்கெல்லாம் பேசாம இருப்பாங்களா, அதெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னும் போது, நீ வந்து அவ கூட பிரேக் தானே சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னபோது, இல்ல நான் பிரேக்கப்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. பிரேக் தான் சொல்லிட்டேன், அவ கூட எனக்கு செட் ஆகாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன்றத ஓப்பனா சொல்றாரு. ஓகே, ஆனா இல்லடா இங்க இருக்கிற எல்லாருமே என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது, யூ டூ அப்படின்றதையும் ஓப்பனா சொல்றாங்க, நீ கூட என்னை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, எல்லாரும் என்ன 2வது ஆப்ஷன்ல தான் வச்சிருக்காங்கன்றத பிரியங்கா ஓப்பனா சொல்றாங்க அந்த இடத்துல. எல்லாரும் என்ன செகண்ட் ஆப்ஷன் போது அதுல பேசிட்டு அவர் ஒரு பக்கம் நீ கூட தான் போது அங்க வைக்கோ வந்து அப்படியே சைலண்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காரு. பேசி முடிச்ச உடனே மோனிஷா மேல வந்துட்டு, ஆமா என்ன யாரு கூட இவ்வளவு நேரம் சாப்பிட்டு இருந்த, அதுவும் கர்ட் ரைஸ் இவ்வளவு நேரமா சாப்பிட்டுட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஏண்டி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சோ அங்க ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது, நடந்துற போதே வந்து குறுக்கிடுவோம் இல்லையா, அதை பத்தி நாங்க கேட்டுப்போம் இல்லையான்ற மாதிரி குறுக்க வந்து திரும்ப பேசுறீன்ற மாதிரி குறுக்க வர நீ அப்படின்ற மாதிரி தான் மோனிஷா வந்துட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்து அர்ஜுன் வராரு. அர்ஜுன் மற்றும் ஸ்ருதிகாவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான அவங்களுடைய விஷயங்கள் வந்து அங்க சொல்லி அவங்க லைஃப்ல இருந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அதுல வந்து என்ன சண்டை போட்டாலும் நைட்டே சால்வ் பண்றோம், எந்த தப்பா இருந்தாலும் நானே போய் சாரி கேட்டுருவோன்ற மாதிரி 2 ரூலை ஃபாலோ பண்றாங்க. அந்த 2 ரூலையால் தான் இவங்க லைஃப் எவ்வளவு தூரம் வந்திருக்குது அப்படின்றதான். ஸோ விட்டு கொடுத்து தான் போவது தான் நல்லது. அதை ஒருத்தர்ல யார் விட்டு கொடுத்தாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போவோன்றது இவங்கள இருந்து புரிஞ்சுக்கலாம். இது நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஸோ எல்லாரையும் வந்து கேட்கிறார், யாரு அர்ஜுனையும். ஏன்னா குப்பிடா ஒரு ஆள் மட்டும் வைக்க கூடாதுல்ல, 2 பேரும் வந்து ஷோ பார்த்துருக்காங்க போல. அதனால அர்ஜுனுமே நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அப்ப சொல்றாரு, தேஜஸ் வந்து நான் இங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா ஐ எம் ஃபைண்டிங் மை செல்ஃப், எனக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் நான் காம் டவுன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே அதை பேஸ் பண்ணி தேஜஸை பேஸ் பண்ணி நேகாவும் சில பல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து வெக்கே மற்றும் மோனிஷா. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரோக்ரஸிங்காக தான் இருந்தது. பட் எனக்கு நீங்க மோனிஷா தான் ஃபேவரட்டா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மோனிஷா ஃபேவரட் பியூட்டிஃபுல்லா கப்பலா இருந்தீங்கன்னு நான் பார்த்தேன், இப்போ உங்களுடைய விருப்பம் என்னன்னும் போது இல்ல சில விஷயங்கள் எனக்கு ஆர்கானிக்கா ஃபீல் ஆகலன்றத ஓப்பனா போட்டு உடைச்சிட்டார். ஸோ மோனிஷா இஸ் ஏ ஃபேக் அப்படின்றத ஓப்பனா உடைக்கிறாரு. அதனால நான் பிரேக் சொன்னேன்னும் போது உடனே மோனிஷா என்னையா ஃபேக்குன்ற, ஆர்கானிக் இல்லைன்ற, இல்லைங்க அவர் பிரேக் கொடுத்தேன், அவர் கேட்டாரு நான் கொடுத்தேன், ஓகே. ஆனா அவர் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பல பேரை சொல்லியிருக்காரு, என்ன மட்டும் அவர் சொல்லல. இப்போ ஒருத்தரை வந்து நமக்கு அவரை பிடிச்சிருக்கும், அவருக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு இன்சிடென்ட்ல கண்டுபிடிக்கலாம். நம்ம பண்றது எல்லாமே தப்பா தான் தெரியும். ஸோ அந்த தப்பா பாக்குறதுல தான் வெக்கே இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இருக்கிற தப்புகளை மட்டும் அவர் ஃபைன் பண்ணிருக்காரு, குட் திங்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணலன்ற மாதிரி அவர் மேல சொல்லிட்டு அவங்க தனியா வேற போய் பேசுறாங்க, எப்படி திருப்பி கொடுத்தோம் பத்தியா அப்படின்னு. ஸோ ரிவெஞ்ச் இல்லை கேம், ரிவெஞ்ச் இல்லை இது. ஸோ அதுல எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க, எவ்வளவு புரிதல் இருக்கீங்கன்றது தான் பாயிண்ட். அந்த விதத்துல வெக்கேவா இல்ல பிரியங்காவா அப்படி சாரி மோனிஷாவா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வெக்கே ஒரு இடத்துல வந்து நேர்மையா இருந்திருக்காரோன்னு தோணுது. ஆனா பிரியங்கா இவங்க மோனிஷா அந்த பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியல, முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க, பின்னாடி வேற மாதிரி இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்துட்டா தட் வாஸ் நைஸ். ஆனா முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாகி இருந்தால் அது நன்றாக இருக்காது. வெக்கே முன்னாடி என்ன சொல்றாரோ அதான் பின்னாடி பேசுறாரு, தட் வாஸ் குட். ஆனா முன்னாடி பின்னாடி அவங்க டோட்டலா வேற மாதிரி இருக்காங்க, தட் வாஸ் நாட் நைஸ். இது பேசி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்து அசீமை பத்தி பேசுறாங்க, அந்த ப்ரூட்டலி ஆனஸ்ட் அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இது முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, ஸ்ருதிகா வந்து கேர்ள்ஸை கூப்பிட்டு உள்ள போறாங்க, பாய்ஸை கூப்பிட்டு அர்ஜுன் வெளியே இருக்கார். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா பேசலாம், எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்கன்ற மாதிரி ஈடன் அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு கொடூரத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ ஷி வாஸ் அபியூஸ்டு பை மென்டலி அண்ட் பிசிக்கலி. அதுலேயும் குறிப்பாக கேர்ள்ஸுக்கு அந்த மந்த்லி ஒரு இஷ்யூ வரும் இல்லையா, அந்த டைமில் தட் வாஸ் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. அதை ஓப்பனாக பேசிட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அதில் எல்லாரும் வந்து சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த மூமெண்ட்டே வந்து இருக்கு. இன்னும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், ஆனால் அது வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க ஈடன் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதில் வெரி ஸ்ட்ராங் உமன். இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, இதெல்லாம் மாறி நீங்கள் டப்புன்னு சேஞ்ச் ஆகி வந்திருக்கீங்களா, உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி இருக்க வேண்டியது தான். ஏன்னா இவ்வளோ இது பண்ணதுக்கப்புறம் பெட்டரான பர்சன் வருவாங்க அப்படின்னு நம்புங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரை பற்றி, ராஜாவை பற்றி கேட்கும்போது ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையேன்னும் போது இல்லை நான் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியலையேன்ற நிலைமைக்கு போயிருதுங்க ஐயா அப்படின்னு முடிச்சுட்டாங்க. சிந்துரி வந்து யாருக்கிட்டே ஓப்பன் அப் மாட்டுறாங்க இல்லையா, எனக்கு வந்து இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் கூட ஓப்பன் அப் ஆக முடியுது, பட் அங்கே இருக்கிற பாய்ஸ் கூட ஓப்பன் அப் ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு, அது கனெக்ட் ஆகிற மாதிரி தெரிலன்ற மாதிரி யார் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து ஒரு தனிமை அப்படின்றத விரும்பிட்டாங்கன்னா அடுத்து இதுல போறது கஷ்டம். அந்த ஒரு விஷயத்தால அவங்க நேசிக்கிற மாதிரி ஒரு நபர் வரும்போது சில சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சந்தேகத்தால நம்பிக்கை வராம போகும். அதனாலதான் அவங்க இப்படி இருக்காங்க. பட் அதெல்லாம் மீறி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ன்றத அவங்களுக்கும் சொல்லிக்கலாம். அடுத்து பிரியங்கா டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இதுல ஓப்பனா வைக்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் மோனிஷாலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனா அங்க சொல்லிட்டு எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தார். ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், ஈகோ அதெல்லாம் கிரஷ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும், இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனும் ஸ்ருதிகாவும் டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்டா இருக்கு. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.